வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஆஸ்திரேலியா vs இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டே 1 at MCG நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா டாஸ் பண்ணி 311 for 6 அட்டெம்ப்ட்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாம் கான்ஸ்டாஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானு மக்களே. டெபியூ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்க்குமே. ஜஸ்பிரீத் பும்ராவே இறங்கி பயங்கரமா கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாரு. சூப்பர் நாக் 60 ரன்ஸ். அந்த 60 ரன்ஸ் ரொம்ப குரூஷலா வந்து அமையும் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் மேட்ச் முடியும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில மார்னஸ் லாபேஷனி கவாஜா எல்லாம் ஃபார்முக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்மித் 68 சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரானாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்தியா கேமுக்குள்ள வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் டக் அவுட் ஆகினாரு. இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா இலவசமா மார்ஷியம் வந்து விக்கெட் எடுத்தாரு. சோ அதனால நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் குட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் கேரி அண்ட் ஸ்மித். ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மறுபடியும் ஆஸ்திரேலியாக்கு அந்த ஒரு மொமெண்டம் வந்துச்சு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா டே 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சோ டிசப்பாயிண்டட் வித் சிராஜ் போலிங். ரொம்ப மோசமா போட்டாரு. ஆகாஷ்தீப் ஆக்சுவலா செமையா போட்டாரு, எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சாம் கான்ஸ்டாஸ் தனியா நிக்கிறாருங்க. அவன் தான் அந்த நியூ பால்ல கேமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி தட்டி தூக்கிட்டாங்க. இந்தியா கிட்ட இருந்த அந்த அட்வான்டேஜ் தூக்கிட்டாருன்னு கண்டிப்பா சொல்லுவேன்.